அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு 3 நாட்களாக வெளியூர் பயணம். அதனால் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு முதல்ல ஒரு வருத்தத்தையும் ஒரு மன்னிப்பையும் கேட்குறேன். அதனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் வீடியோ போட முடியல அப்படிங்கிறதையும் இதன் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ பேக் டு த ஸ்டேஜ். எப்படி கெஸ்ஸிங் நிலவரங்கள் இருக்குது, என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். இதுக்கப்புறம் அதாவது அந்த பயணங்கள் நாட்களில் கூட நான் வீடியோ போட ட்ரை பண்ணேன். இருந்தாலும் அந்த சவுண்ட், அந்த நாய்ஸ்லாம் இருக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோ போடுறதுக்குரிய சூழ்நிலைகள் அமையல அப்படிங்கிறதையும் இதன் மூலிமா நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. ஓகே, இப்போ இந்த ஒரு மாத கடைசியாக காருண்யா சனிக்கிழமை. போன வாரம் சனிக்கிழமை அப்படிங்கிறது இல்லை, போன வாரம் அப்படிங்கும்போது அது பம்பராக இருந்துச்சு. சரிங்களா? சரி நண்பர்களே, ஓகே. இப்போ நம்ம என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கடைசியாக வந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, 2க்கு 5 5, 7க்கு 2, 2க்கு 5, 5க்கு 3. நம்ம எப்போவுமே நம்ம பார்க்குறது இந்த இடத்துல இந்த ஒரு 3 நாட்களாக எடுக்கிறதுல இதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். இது நம்மளுக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் இருக்கும். அப்போ ஒரு சில நாட்கள் மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 7க்கு 2, 2க்கு 5, 5க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்னவாக வரலாம் அப்படிங்கிறதுல பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, அதாவது இங்கே 3க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகே, இந்த இடத்துல 0807, இங்கே 0802 அப்படிங்கும்போது 7 அப்படிங்கும்போது 7க்கு 3 அப்படிங்கிற மாதிரி தோணும். வருது கணக்கு. சொல்லப்போனால் 7க்கு 3 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங் வருது. ஸோ நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஓகேவா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சரி, அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5க்கு 8, 8க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு என்னவாக வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4க்கு 7. ஸோ நம்மளுக்கு 937 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? 937 அதை பெருக்கணும்னா 739. 937 அதை பெருக்கினா 739. ஓகேவா? ஸோ இந்த ஒரு எண்ணு நம்ம பார்க்குறோம். சரி, இதுக்கப்புறம் இதே நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான் வரும். ஒன்று 937, அப்படி இல்லைன்னா 9, அடுத்தது பார்த்திங்கன்னா 4, அடுத்தது 6. நம்மளுக்கு 9ங்கிறது ஏ போர்டு, அது எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஒன்று 937 இல்லை 946 அப்படிங்கிற மாதிரி. அதை நம்ம பெருக்கணும்னா 649 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வருது. ஓகேவா? 937, 739, 946, 649 அப்படிங்கிறது. இதை நான் தெளிவாக இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். 937, 739, 946, 649. அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்களே கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். சரி, இது இந்த பேட்டர்னில் வரதை நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இது இல்லாமல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு சிறு தகவல் தான். அது எப்படி இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 537, அதாவது 537 அப்படின்றது. நம்மளுக்கு ரிசல்ட்டு 473 அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் எழுதியை மட்டும் காமிக்கிறேன், அது பாருங்கள். இங்கே 4க்கு 5ன்னு வச்சுக்கலாமே. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு 5ன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். 4க்கு 5, 5, 37ங்கிறது 594 அப்படின்னு வருது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே 649 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் 94ம் 49ம் எடுத்துக்கிறேன். பிசியில் 9449 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஏபியில் ஒரு எண்ணு சப்போர்ட்டாக, பிசியில் ஒரு 5 செட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ 937, 946, 739, 649 அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், பிசி.
இப்போ பொதுவாக நம்மளுக்கு 473 அப்படிங்கிற ரிசல்ட்டு அப்படின்றது இந்த 73 நம்ம எடுத்துக்கோம். 7க்கு வந்து 5, 3க்கு வந்து 6, அதே மாதிரி 7க்கு வந்து 9, 3க்கு வந்து 0. பவரில் தான் எடுத்திருக்கேன். 7க்கு வந்து 2, ஒரு வேளை 3க்கு 3 அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா 7க்கு வந்து 9, 3க்கு வந்து 4. இந்த 94 அப்படியே பிரட்டி 49. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 56, 90, 23, 94, 49 அப்படிங்கிறதோட நம்ம பிசியை ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். சரிங்களா? நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அதாவது இந்த 7, 3 அப்படிங்கிற எண்ணுக்கு பொதுவாகவே பவர்னால் 5, 3க்கு 6, அப்புறம் 90, 23, 94, 49 அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்புகளில் பார்க்குறோம். சரி, இப்போ அதே மாதிரி 473 ஏபியில் என்ன வரும்? ஒரு எண், ஒரே ஒரு எண் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 4க்கு வந்து 8, 7க்கு வந்து 9. ஓகேவா? 4க்கு வந்து 8, 7க்கு வந்து 9. சொல்லப்போனால் ஒரு டபுள்ஸ்னு வந்தால் என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 899 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஒரு வேளை டபுள்ஸில் வந்தால், ஏன்னா எப்படி சொல்லப்போனால் 473, 7473 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அப்படிங்கும்போது 4க்கு வந்து 8, 7க்கு வந்து 9, 3க்கு வந்து 9ன்னு ஒரு வேளை டபுள்ஸ் வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? அதனால் இது ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட் தான். இருந்தாலும் அதை உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா பவரில் வைக்கும்போதும், அதாவது 73க்கும் பவர் எடுத்திருக்கேன், 473க்கும் மொத்தமாகவே பவர் எடுத்தால் அது ஒரு வேளை டபுள்ஸாக வந்தாலும் வரலாம். ஏன்னா ஒரு நாள் நம்ம சொன்ன மாதிரி ஏசியில், அப்புறம் ஏபியில், அப்புறம் பிசியில் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நம்மளுக்கு வரதுனால நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 899. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதில் 899 மட்டும் நம்ம ஒரு சப்போர்ட் என்ன கொடுக்குறோம். ஆனால் ஒரு சில நாட்களில் நம்ம எதை சப்போர்ட் நம்பராக கொடுக்குறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு வரும். ஓகே, சரி. இதில் இதுக்கப்புறம் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 தான் நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் 9, அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஏபிஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாகவே பார்த்தோன்னா 73 அப்படிங்கிறத நாளைக்கு ஏபியில் போடலாம். அப்படி ஏபியில் அப்படி மாறி வரலாங்கிற மாதிரி இருக்குது. 73 எப்படி 37 மாறி வருமா அப்படிங்கிறது ஒரு கணிப்பில் வேணால் 37 அப்படிங்கிறதுக்கு 73 எப்போவுமே 73 அப்படின்னு வந்த ரிசல்ட் வந்து அப்படியே 937 அப்படிங்கிற மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் 937 அப்படிங்கிறத எடுத்தேன். ஓகேவா? சரி, 73. இதுக்கப்புறம் 7க்கு 3, 3க்கு 9, 73, 39. அதே மாதிரி 7க்கு 4, 3க்கு 6. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படின்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் 73ன்னு வச்சுக்குவோம். பிசியை பொறுத்த வரைக்கும் 39, 46ன்னு ஒரு கணக்கு வச்சுக்குவோம். நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏற்கனவே 56 கூட கொடுத்துருக்கேன். 46 மிஸ் ஆனாலும் 56 வரலாங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 49, 94, 49, 94, அதே மாதிரி 99, அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம வந்து கெஸிங்கை முடிச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்ததை உங்கள்கிட்ட பவரில் காமிச்சிருக்கேன், சப்போர்ட் நம்பராகவும் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் படி வந்தால் எப்படி வந்திருக்குங்கிறதையும் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற கணிப்புகள். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் என்ன மாதிரி பவர் சாட்டில் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டைம் கூட லாஸ்ட் வீடியோவில் பவர் சாட்டு அந்த லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். மறக்காம உங்களுக்கு கணக்குப்படி இதில் தான். ஏன்னா 8, 0 அப்படிங்கிற மாதிரி 9 வந்து நாளைக்கு ஆல் போர்டில் 9 அப்படிங்கிறது மட்டும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இவ்வளோ தான் நண்பர்களே, 9. ஓகேவா? பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 3 நாட்களாக ஏன் என்ன காரணத்தினால அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அதை ஒரு குறிப்பிட்ட டயத்துலையாச்சும் நம்ம போஸ்ட்டில் சொல்லி அந்த வீடியோ போடுறது, அது அந்த இரைச்சல் சவுண்டுங்கிறதுனால என்னால் இந்த விஷயங்களை தகவலாக சொல்லி வீடியோ போட முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதுக்கு முதலாக என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்ததில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.